ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக உருமாறி இருக்கிறது. இந்த புயலுக்கு ஃபெஞ்சல் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபிய நாட்டினர் கொடுத்த பெயர் ஃபெஞ்சல். ஏற்கனவே நாம் ஃபெங்கல் என்று அதை பெயரிட்டு அழைத்து வந்தோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பெயர் ஃபெஞ்சல், FENGAL என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எழுத்தை அவர்கள் உச்சரிக்கும் போது ஃபெஞ்சல் என்று உச்சரிக்கிறார்கள். இந்த புயலினுடைய தாக்கம் தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் எப்படி மழையை பெறப்போகின்றன, அதே நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் எப்படி மழையை பெறப்போகிறது, இந்த புயல் எப்போது உருவாகி இருக்கிறது, இந்த புயல் எந்த வழியாக சென்று எப்படி கரையை கடக்க இருக்கிறது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். தற்போது நீங்கள் திரையில் பார்க்கலாம். இந்த ஃபெஞ்சல் புயல் நிலை கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நாகை மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 260 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து தற்போது ஃபெஞ்சல் புயலாக மாறி இருக்கக்கூடிய இந்த புயல் தன்னுடைய நகர்வு வேகத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த புயலினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக 12 கிலோமீட்டர் அளவிற்கு குறைவாகத்தான் இருக்கிறது. நகர்வு வேகம் 1 மணி நேரத்திற்கு 12 கிலோமீட்டர் என்று அதிகமாகவே அவ்வளவுதான் இருந்தது. 5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். கடந்த 4-5 நாட்களாகவே இந்த புயல் எப்போது உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் இருந்தது. தொடர்ந்து மழை பெய்யாமலும் பொய்த்து வந்த நிலையையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது, ஃபெஞ்சல் என்ற புயல் உருவாகி இருக்கிறது என்று. இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்றால், டெல்டா மாவட்டத்திற்கு அதிக மழைப்பொழிவு இருக்கும் என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அப்போது இலங்கை திரிகோணமலைக்கு அருகில் அந்த ஃபெஞ்சல் புயல், அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது. தற்போது இது மேல் நோக்கி நகர்ந்து வந்த காரணத்தால், வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்த காரணத்தால் தற்போது மழை பெறக்கூடிய மாவட்டங்களாக இருப்பவை என்று பார்த்தால் வட கடலோர மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அதி கனமழை பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயலினுடைய பாதை என்று பார்க்கும்போது இது மெதுவாக நகர்ந்து வந்து நாளை பிற்பகலுக்கு பிறகு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையை நாம் எப்போதுமே கணிக்க முடியாது. எனவே நாளை பிற்பகலுக்கு பிறகாக நாளை நள்ளிரவு கூட ஆகலாம், அல்லது 1ஆம் தேதி காலை கூட ஆகலாம். இந்த புயல் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயல் கரையை கடக்கும் போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதி கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாகவே இந்த நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள் எப்போதுமே சென்னைக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய மாதங்களாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த ஃபெஞ்சல் புயல் தன்னுடைய ஆட்டத்தை எப்படி காண்பிக்க போகிறது என்பது அனைவரின் கேள்விக்குறியாக இருக்கிறது. முழு வீச்சில் அனைவரும் தயாராக இருந்தாலும் கூட புயல், இயற்கை சீற்றம் தன்னுடைய கோர தாண்டவத்தை காட்டிவிடும். அந்த வகையில் இந்த ஃபெஞ்சல் புயல் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்க இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து இனி நேரலையில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தற்போது சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் இன்று இரவு முழுவதும் நகரும். நாளை பிற்பகல் வரை இது நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருகில் வர சென்னை பகுதிக்கு அருகில் வர தமிழக கடற்கரையோரத்திற்கு அருகில் வர இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள் முழுமையாக நல்ல மழையை பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது கடற்பரப்பில் 10 அடிக்கு மேலாக அலைகள் எழும்பும் என்ற நிலை இருக்கிறது. எனவே கடந்த 4-5 நாட்களாகவே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்று கடலினுடைய அலையின் சீற்றம் அதிகமாகவே இருக்கிறது. 10 அடி வரை உயர்ந்து அலைகள் காணப்பட்டன, அதையும் நாம் பார்த்தோம். அதே போல இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தற்போது தீவிரமாக எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கும்போது வட கடலோர மாவட்டங்கள் என்று தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த புயலினுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள் வரை இருக்கும். இந்த புயல் கடந்து செல்லக்கூடிய பகுதிகள் அனைத்து இடத்திலுமே இந்த கனமழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை சென்னையை பொறுத்தவரை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட்டின் காரணமாக சென்னையில் அதி கனமழையை எதிர்பார்க்கலாம். இந்த புயல் நாளை பிற்பகலே கரையை கடந்து விடுமா அல்லது நாளை நள்ளிரவு கடக்குமா
அல்லது 1ஆம் தேதி காலை நல்ல புயல் கரையை கடக்குமா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த புயலினுடைய நகர்வு வேகம் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் நல்ல மழை பொழிவை நம்மால் பெற முடியும். நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கு நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக என்னுடைய செய்தியாளர் ஜாஃபர் இணைகிறார். வணக்கம் ஜாஃபர். தற்போது பல இடங்களில் இந்த மழை பொழிவானது தொடங்கி இருக்கிறது. ஃபெஞ்சல் புயலினுடைய இந்த தாக்கம் வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்கள்லையும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் மாமல்லபுரத்துக்கு இடையில அந்த புயல் கரையை கடக்கும் போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்? அதாவது குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை ஏற்கனவே முன்கூட்டி அந்த புயல் உருவாகும் என கணிக்கப்பட்ட வந்த போதே டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அதிகப்படியாக அந்த மழை பொழிவும் பாதிப்பும் இருக்கும் என தான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பெஞ்சல் புயல் வந்து கரையை தொட வந்து ஒன்று அருகில் வரக்கூடிய நிலையில்தான் முடிந்த அளவுக்கு வடக்கு மாவட்டங்கள் வந்து ரொம்ப இந்த பாதிப்பை எதிர்கொள்ள இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கண்பகுதியிலிருந்து வடபகுதி கண்பகுதியிலிருந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் என்பது மிக அதிக மழைப்பொழிவை பெறக்கூடும். அதே நேரத்தில் ரெட் அலர்ட் பகுதியிலுமாக அந்த வடக்கு பகுதியில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து மாமல்லபுரத்துக்கு இடையில் புதுச்சேரி பகுதியில் தான் அந்த புயலின் கண்ணானது கரையை கடக்க இருக்கிறது. அப்படி என்று பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு என்பது அந்த காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் காரைக்கால் வரை தான் அந்த இதை கொடுத்திருக்கிறார்கள். காரைக்காலே வந்து ஆரஞ்சு அலர்ட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த கண் பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்துமே வந்து ரெட் அலர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வடக்கு மாவட்டங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். அப்படி நம்ம பார்க்க போனோம்னால் அந்த காரைக்கால் முதல் திருவள்ளூர் வரையில் உள்ள அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வந்துட்டு இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஒரு சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் காற்று அந்த வேகத்தை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. சுரேஷ், ஜாஃபர், தொடர்ந்து இந்த மாவட்டங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க, மற்ற மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இங்கே மக்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த கண் பகுதியிலிருந்து வடக்கில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இது எல்லாமே வந்து அந்த கண் பகுதியை நோக்கி தான் வரும். கிட்டத்தட்ட இந்த 7 மாவட்டங்களுமே வந்து அதிக மழை பொழிவும் அதே போல் காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இதில் கடைசியாக சொல்லக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா வேலூர் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் காற்றை வந்து அந்த காற்றின் வேகம் வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேலூர்லேயே இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அதை தொடர்ந்து தான் வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் வந்து 8 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த தென்பகுதியில் இருந்து ஆரம்பிக்குது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், இந்த 8 மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே இந்த மாவட்டங்கள் அனைத்துமே வந்துட்டு அந்த கண் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்களாக ஒரு வாரமாகவே பார்த்தோம் என்றால் அதிக மழைப்பொழிவு என்பது அந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்கள் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருந்தது. எனவே அங்குதான் பாதிப்பு இருக்கலாம் என சொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த தெற்கு பகுதியின் மாவட்டங்கள் அனைத்துமே வந்து அந்த ஆரஞ்சு அலர்ட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் 7 மாவட்டங்களுக்கு வந்து மஞ்சள் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 7 மாவட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் பகுதியிலிருந்து நேராக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களிலே குறைந்த அளவு, அதாவது அதிகபட்சம் வந்துட்டு 70 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்றின் வேகம் இருக்கும் என சொல்கிறார்கள். அது அந்த தூரமானது கடக்க அது அதனுடைய வேகம் என்பது குறையும். கிட்டத்தட்ட அந்த மஞ்சள் அலர்ட் பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி,
அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்குமே வந்துட்டு இந்த புயலின் தாக்கம் என்பது இருக்கும். முற்றிலுமாக அந்த டெல்டா பகுதியிலிருந்து தென் மாவட்டங்கள் இந்த புயலின் பாதிப்பிலிருந்து தப்பி இருக்கிறது. ஆனால் வட கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே வந்து இந்த புயலின் பாதிப்பை, இந்த தாக்கத்தை எதிர்கொள்ள இருக்கிறது. நன்றி ஜாஃபர், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. நம்ம அடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகளை பொறுத்து பார்க்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. கடந்த நவம்பர் 23ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஃபெஞ்சல் புயலாக இருக்கிறது. இன்று இரவிலிருந்து நாம் மழையை எதிர்பார்க்க முடியும். இன்று இரவிலிருந்து மழை தொடர்ந்து பெய்து நாளை அதி கனமழையாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த புயலினுடைய கண் பகுதி கடக்கக்கூடிய நிலையில் வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது உள்ளே திண்டுக்கல் மாவட்டம் வரை அதிக கனமழையை பெறும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே பொதுவாகவே புயலின் போது இந்த மின்சார துண்டிப்பு இருக்கும். அதற்கு மக்கள் முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த புயலினுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து நாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம்.